வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மனித மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன, அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். இலங்கையை உலுக்கி போட்டிருக்கின்ற இரட்டை படுகொலை தொடர்பாக பேசப்போகிறோம். அத்தோடு சுரேஷ் சலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணி எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே ஹோமோஸ் ஜலசந்தியை முடக்கி வைத்திருந்த ஈரானின் தளபதி கொல்லப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும், மஹிந்த ராஜபக்சவின் மிக நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற சஜின் பாஸ் குணவர்த்தனாவினுடைய மனைவியினுடைய வங்கி கணக்கிலே 340 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவை தொடர்பான தகவல்களையும், இதே வேளையில் மட்டக்களப்பிலே இடம்பெற்ற அந்த கொள்ளை சம்பவம் போன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அவை தொடர்பான தகவல்களும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே போதைப் பொருளோடு இன்றைய தினமும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவைகள் தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன, எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே செல்வோம். பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலே இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சலேக்கு காதில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் காரணமாகத்தான் அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக உங்கள் பலருக்கு தெரியும், சுரேஷ் சலேயை சென்று உதய ஹம்மம்பில் பார்வையிட்டிருந்தார். அவரது சட்டத்தரணி என்று சொல்லப்படுகின்ற வகையிலே அவர் சென்று பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், எல்லோருமே இந்த குற்றங்களுக்காக கைது செய்யப்படுகின்ற அனைவருமே ஏதோ ஒரு வகையிலே உடல்நலக் குறைவு ஏற்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுவது சர்வசாதாரணமாக இருந்து வருகின்ற ஒன்றாக இருக்கின்ற வேளையிலே உதய ஹம்மம்பில் இவரை சந்தித்த பிற்பாடுதான் இவர் இவ்வாறு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வருகின்ற வேளையிலே இவருக்கு ஏற்பட்டிருப்பது உண்மையிலே இவருக்கு காதிலே உபாதை ஏற்பட்டிருக்கிறதா அல்லது திட்டமிட்ட வகையிலே இது ஒரு நாடகமாக இருக்கிறதா என்பது தொடர்பாகத்தான் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர் இருக்கின்ற சிறைச்சாலையிலே இவருக்கு சரியான படுக்கை அறை இல்லை என்று சொல்லியும், இவர் ஒரு மலசல கூடத்துக்கு அருகிலேயே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும், அங்கே எலிகள் கொக்குருச்சி போன்றன ஓடித் திரிகின்றன என்பது போன்று உதய ஹம்பம்பில் வெளியால் வந்து ஊடக சந்திப்பொன்றை சந்தித்து தெரிவித்திருந்தார். அதிலே இவர் நாட்டுக்காக பாடுபட்ட ஒருவருக்கு இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, எனவே இவர் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவராக இருக்கிறார் என்று பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயம் இவரது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. உங்கள் பலருக்கு தெரியும், முன்னர் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் முன்னர் இருந்த அரசாங்கத்தால் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது பலருக்கு தெரியும். மார்க்கந்தூர மதுஷ் எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பதும் பலருக்கு தெரியும். இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் சுரேஷ் சலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அவரது உயிருக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. உதய ஹம்மம்பில் இவ்வாறான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாரா என்பது போன்றும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. உண்மையில் பார்க்க போனால் இவரிடமிருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் அரசாங்கத்தால் பெறப்பட இருக்கின்றன. இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு மட்டுமல்ல, இவரால் பல்வேறுபட்ட முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு இவரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் இவரிடம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. எனவே இப்படி இருக்கின்ற சமயத்தில் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே தொடர்பாக வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இடம்பெற்று இருக்கிறது. இந்த நீதிமன்ற விசாரணையின் போது அவருக்காக முன்னிலையான சட்டத்தரணிகள் தங்கள் கட்சிக்காரர் மீதான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபயசேகரவை விடுத்து வேறொருவர் இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்பது போன்று அவர்கள் நீதிமன்றத்திலே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அதன்படி அந்த விடயத்தில் உள்ள உண்மைகளை பரிசீலிக்க கொழும்பு கோட்டை நீதிவான் இசுரு நெத்திக்குமார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடக்கத்தில் இருந்தே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக சாணி அபயசேகர இருந்து வருகிறார். இப்படி இருக்கின்ற சமயத்தில் சாணி அபயசேகரவை அந்த இடத்திலிருந்து நீக்குவது நீதிக்கு புறம்பானது என்று தெரிவித்து, எனவே அவரே தொடர்ந்து அந்த விசாரணைகளை முன்னெடுப்பார் என்றும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், எதற்காக சாணி அபயசேகரவை அந்த இடத்திலிருந்து இவர்கள் அகற்றுவதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். உங்கள் பலருக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற காலத்திலிருந்தே சாணி அபயசேகர இந்த குண்டு தாக்குதல்களுக்கும்
புலனாய்வு பிரிவினருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று அவர் அப்பொழுதே அறிக்கை தயாரித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தான் ஆட்சிக்கு வந்ததும் கோத்தபாய ராஜபக்ச சாணி அபேசகரவை அந்த பதவியில் இருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்துக்கு வேறொருவரை கொண்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறு சாணி அபேசகரவை நீக்குவதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது பலப்பெற்றிருக்கிறது நீதிமன்றத்தின் ஊடாக. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே உங்கள் பலருக்கு தெரியும், கடந்த கொரோனா பரவல் காலத்தில் கொழும்பு கிரான்பாஸ் பகுதியிலே மர்மமான முறையிலே காணாமல் போனதாக கூறப்பட்ட தம்பதிகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு கிரான்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளம்பட்டிய கம்பி கொடுவத்த பகுதியிலே வசித்து வந்த 62 வயதான தம்பதியினர் காணாமல் போயிருந்தார்கள். இவை தொடர்பாக அப்பொழுது போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாடு தொடர்பாக சாட்சியங்கள் எதுவும் அற்ற நிலையில் அந்த முறைப்பாடு அப்படியே கிடப்பிலே கிடந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் காணாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகின்ற தங்களது சகோதரி அணிந்திருந்த ஒரு தோடு ஒன்றினை இவர்களது அயல் வீட்டு பெண் அணிந்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் கொண்ட குடும்பத்தினர் இவை தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு பல மணி நேர விசாரணைகளின் பிற்பாடு அண்டை வீட்டைச் சேர்ந்த 46 வயது மதிக்கத்தக்க நபர் மற்றும் அவரது 48 வயதுடைய மனைவி ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த நபர் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற நிலையில் அயல் வீட்டவர்களோடு எப்பொழுதும் சண்டை பிடித்து இவருக்கு எதிராக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் போலீஸ் நிலையத்திலே வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்களோடு தகராறுபட்ட அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் தங்களது வீட்டின் பின்புறத்துக்கு அழைத்து வந்த இவர்கள் கூறிய ஆயுதம் ஒன்றினாய் கழுத்தில் குத்தியும் கழுத்தை துண்டாடியும் அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் கொலை செய்த பிற்பாடு தங்கள் வீட்டின் அண்டைப்புறத்திலே இவர்களை புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்த பிற்பாடு அவர்களிடமிருந்த நகைகளையும் இவர்கள் அபகரித்திருக்கிறார்கள். அவை அடையாளம் தெரியாமல் அவை மறைக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பது போன்றும் இப்பொழுது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே இவை தொடர்பான விசாரணை அழுத்கடை நீதவான் நீதிமன்ற இலக்கம் 4 நீதவானின் உத்தரவுக்கமைய இவர்களது அந்த சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அங்கே ஆய்வுகள் பல மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடயவியல் நிபுணர்கள் மற்றும் தடயவியல் போலீசார் போன்றவர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டு அந்த இடம் தோண்டி அந்த 2 சடலங்களும் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எப்படியாக மாறி இருக்கிறது என்பதை இவ்வாறான சம்பவங்கள் எங்களுக்கு புலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அண்மையிலே கொலை செய்யப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக இருக்கட்டும், அல்லது அந்த நகைக்காக அந்த பெண்ணை கிணற்றிலே போட்ட நபர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும், இவ்வாறான சம்பவங்கள் மனித நேயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு எங்களை தள்ளி இருப்பதாக இப்பொழுது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் மிக்க செல்வாக்கு மிக்க ஒருவராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் டி பாஸ் குணவர்த்தன பல்வேறுபட்ட லஞ்ச நடவடிக்கைகளிலே இவர் ஈடுபட்டார் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையிலே இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரே ஆண்டில் 240 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இவர் சட்டவிரோதமாக சேர்த்தார் என்பதன் அடிப்படையிலே தான் இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு இவர் ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இவரது மனைவியின் பேரில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற 340 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தொடர்பாக லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நேற்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்திலே இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவரது கணவர் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே இவ்வளவு சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சஜிவாத் குணவர்த்தனா மனைவியின் வங்கி கணக்கில் 340 மில்லியன் ரூபாய் பணம் வாய்ப்பிலிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு எவ்வாறு இந்த பணங்கள் வந்தன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே வேளையில் வெளி விவகாரங்களுக்கான கண்காணிப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பதவி வகித்த காலத்தில் தனது மனைவி மற்றும்
குழந்தைகளுடன் 27 தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தனது சட்டபூர்வமான எந்தவிதமான ஒரு வருமானத்தையும் அவர் பாவிக்கவில்லை என்றும், எனவே இதற்கெல்லாம் அரச நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களும் இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றன. இதே வேளையில் இவர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருந்தார் என்றும், ஆனால் இவரது வருமானத்துக்கு மீறியதாக இவர் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் தங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், எனவே விசாரணைகள் முடிவரையும் அவரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டதற்கு அமைய அவர் தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவை இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஹோர்முஸ் நீரிணை முடக்கியதாக சொல்லப்படுகின்ற ஈரானிய தளபதியை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையில் கடற்படை பிரிவுக்கு தலைமை தாங்கியார் என்று சொல்லப்படுகின்ற அலி ரேஷா டங்கரி தான் இன்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது போன்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தாங்கள் அவரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 4வது வாரமாக போர் தொடர்கின்ற சூழ்நிலையில் தற்போது வரை போர் முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா போரினை நிறுத்துவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்து வந்திருந்தாலும் கூட இஸ்ரேல் அதை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு பொறுப்பாக இருந்த இந்த அதிகாரி கொல்லப்பட்டிருப்பதானது ஈரானின் தாக்குதல் வேகத்தை மேலும் பலப்படுத்தும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஈரான் தரப்பு இன்னும் அதை உறுதிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஈரானுடைய பல தளபதிகள் பல்வேறுபட்ட பொறுப்பாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவரின் இழப்பும் பாரிய இழப்பாக ஈரானுக்கு இருக்கும் என்றும், ஈரான் இவற்றுக்கு பதிலடி வழங்கும் என்பது போன்றும் பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக அரசாங்கம் எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் இந்த போதைப்பொருள் கடத்துபவர்கள் அடங்குவதாக இல்லை போல் தான் தெரிகிறது. அப்படியான ஒரு சம்பவம் கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி சென்ற ஒரு சொகுசு பேருந்திலே இடம்பெற்றிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த சிசிடிவி கேமராக்கள் நாங்கள் கொழும்பிலிருந்து கொள்வனவு செய்வது வழக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சமயத்திலே குறித்த பேருந்து நிலையத்துக்கு வந்த ஒருவர் ஒரு பொதியொன்றினை கொடுத்து இதனை அக்கரைப்பற்றில் இருக்கின்ற ஒரு நபரிடம் ஒப்படைக்குமாறும் அவரது தொலைபேசி இலக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பொதியிலே போதைப்பொருள் கடத்தப்படுவது என்பதை அறிந்த போலீசார் ரகசியமாக அவர்களை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். பின்தொடர்ந்த வேளையிலே அக்கரைப்பற்று பகுதியிலே அந்த பொதியை பெற வந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டு இந்த பொதிகள் ஆராயப்பட்ட வேளையிலே சிசிடிவி கேமராக்களுக்குள்ளே மிக நுட்பமாக மறைத்து வைக்கப்பட்டு பார்சல் பண்ணப்பட்ட அந்த பொதிகள் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து 20 ஐஸ் ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கிருந்து இவை பெறப்பட்ட யாரால் இவை புறப்பட்டன என்பது தொடர்பாக விசாரணைகளை இப்பொழுது போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு கொள்ளை சம்பவம் நாட்டை உலுக்கிய நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியிலே இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் உட்பட 5 சந்தேக நபர்களை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மந்துவில் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றினுள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த நகைகள் மற்றும் பணம் உட்பட சுமார் 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரினை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இது திருடப்பட்ட தொலைபேசி ஒன்றை அடிப்படையாக கொண்டு முல்லைத்தீவு நீதவானின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் முதலில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் ஏனைய 4 சந்தேக நபர்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் தெரியப்பட்டிருக்கிறது. திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பயன்படுத்தி குறிப்பிடப்பட்ட சந்தேக நபர்களால் கொள்வனவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற வாகனம் ஒன்றும் இயந்திரம் 2 உந்துருளிகள் மற்றும் ஏனைய பெறுமதியான பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும், கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நபர்கள் மந்துவிலில் இருக்கின்ற அந்த நபர்களது உறவினர்கள் என்பதுடன் இவர்கள் 2023ஆம் ஆண்டு முதல் இரணைப்பாலை, மந்துவில், சிவநகர் போன்ற பல பகுதிகளிலே தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு
வருகிறது. தொடர்ந்து இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 5 சந்தேக நபர்களும் கடந்த 24ஆம் திகதி நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வருகின்ற 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் இவர்களிடம் பல்வேறுபட்ட திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பான தரவுகள் இருப்பதாகவும் போலீஸ் தரப்பால் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதை மாத்திரைகளோடு யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியிலே வைத்து 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர்களை சுற்றி வளைத்த வேளையிலே இவர்களிடமிருந்து 57 போதை மாத்திரைகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் விசாரணையின் பிற்பாடு இவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுவார்கள் என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியிலே பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து யுவதி ஒருவர் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையிலே பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் என்றும் அவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட நகைகளை இவர்கள் கொண்டு சென்று ஒரு இடத்திலே அடகு வைப்பார்கள் என்றும் அடகு வைத்ததன் பிற்பாடு அந்த நகைகளை மீட்டெடுத்து அதனை விற்பனை செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இவற்றை வாங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற நகையக உரிமையாளர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் அந்த விற்கப்பட்ட நகைகளில் இருக்கின்ற பணத்தை கொண்டு வாகனங்களை லீசிங் அடிப்படையிலே பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதாந்த தவணை அடிப்படையிலே இவர்கள் இவ்வாறு கொள்ளைகளில் ஈடுபட்டு அந்த நகைகளை கொண்டு வந்து இந்த நகைக்கடைகளிலே விற்பனை செய்துவிட்டு, அதாவது சாதாரணமாக நகைக்கடை உரிமையாளர்கள் எதற்காக நகைகளை கொள்வனவு செய்ததற்காக ஏன் இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். இவர்கள் அவற்றை மிக குறைந்த விலையிலே இங்கே விற்பனை செய்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் கொள்ளையர்கள், இவர்கள் கொள்ளையடித்து நகைகளை கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்த நகையக உரிமையாளர்களுக்கு தெரியும். எனவேதான் இவர்கள் கொண்டு வருகின்ற நகைகளை மிக குறைந்த விலைகளிலே வேண்டிக் கொண்டு அதற்குரிய பணங்களை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அவற்றை உருக்கி இவர்கள் வேறு நகைகளாக மாற்றி விற்பனை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு இவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டே வந்து கொண்டிருக்கின்றன. அது தவிர இவர்கள் தாங்கள் கொள்வனவு செய்தால் பிடிபட்டு விடுவோம் என்பதை கருத்திலே கொண்டு தங்கள் உறவினர்களின் பெயர்களிலேயும் பல்வேறுபட்ட வாகனங்களை கொள்வனவு செய்திருக்கிறார்கள் என்றும் சொத்துக்களை வாங்கி சேர்த்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் தெரிய வந்திருக்கிறது. உறவினர்களும் எந்தவிதமான வேலைக்கு செல்வதில்லை என்றும் இவ்வாறு இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பணங்களை வைத்துக் கொண்டு அவர்களும் தங்களது சுகபோக வாழ்க்கைகளை வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றொரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.